எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை நித்தமும் கரம் பிடித்து வழி நடத்துவாராக. இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு ஒரு அருமையான வார்த்தையை தருகிறார். பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, ஊழியக்காரன் அப்படியே செய்து, ஆண்டவரே நீர் கட்டளையிட்டபடியே செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஒரு எஜமான் ஒரு பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்தி அந்த விருந்துக்கு அநேகரை அழைக்கிறார். ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் அந்த விருந்துக்கு வராமல் சாக்குப்போக்கு சொல்லுகிறார்கள். ஒருவர், நான் 5 ஏர் மாடுகளை கொண்டேன், அதை அகத்தியமாய் ஓட்டி கொண்டு சோதித்து பார்க்க போகிறேன், ஆகவே வரவில்லை என்று சொல்லுகிறார். இன்னொருவர், நான் இப்பொழுதுதான் திருமணம் செய்திருக்கிறேன், ஆகவே நான் வர முடியாது என்று சொல்கிறார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியங்களை சாக்குப்போக்காக சொல்லி அந்த அழைக்கப்பட்ட விருந்திலே பங்கெடுக்காமல் கடந்து சொல்லுகிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்பொழுது அந்த எஜமான் தன் வேலைக்காரர்களை நோக்கி சொல்லுகிறார், இதோ நீ போய் வழியிலும் சந்தை மேடுகளிலும் நிற்கிற வழிப்போக்கரை அழைத்து கொண்டு வா, போவோரை வருவோரை அழைத்து கொண்டு வா, என் விருந்து சாலை நிரம்பட்டும் என்று சொன்ன பொழுது அந்த வேலைக்காரன் அப்படியே போய் என்ன பண்ணுகிறான், தெருக்களிலும் பட்டண வீதிகளிலும் நிற்கிற மக்களை விருந்து சாப்பிட அழைத்து கொண்டு வருகிறார். ஆக விருந்து சாலை நிரம்பி விட்டது என்று நினைத்து பார்த்தால், இன்னும் இடம் இருக்கிறது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது எஜமான் சொல்கிறார், நீ இன்னும் போய் என் வீடுகள் நிரம்பத்தக்கதாக பெருவழிகளிலும் இன்னும் சாலைகளிலும் நிற்கிற மக்களை அழைத்து கொண்டு வா என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தின் ரகசியம் என்ன என்று சொல்லி பார்த்தால், தேவனால் தேவ ராஜ்யத்துக்கென்று அழைக்கப்பட்டவர்கள் அந்த அழைப்பை மறந்துவிட்டு உலக பிரகாரமான காரியங்களில் சிக்கி கிடக்கிறார்கள் என்பதை காண்பிக்கிறது. பாருங்க, இந்த நாட்களில் கிறிஸ்தவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? அதாவது ஆபிரகாம் காலத்துக்கு பிறகு இஸ்ரவேல் கோத்திரம், அதுதான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக இருந்தது. இன்றைக்கு இஸ்ரவேல் என்று ஒரு தேசமே இருக்கிறத பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு அந்த இஸ்ரவேல் தேசம் தேவனுக்கு பிரியமான மக்களாக வாழ்கிறார்களா? இல்லை. இன்றைக்கு அந்த இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் கொண்டிருக்கிறார்களா? இல்லை. பாருங்கள், பழைய ஏற்பாட்டு நியமத்தின்படி, அதாவது மாம்சத்தின்படி அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியார். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் கிருபையின்படி அவர்கள் புறக்கணிக்கப்பட்ட புறஜாதிகள். அது தெரியாமல் இன்னைக்கு பல பிரபலமான ஊழியர்கள் இஸ்ரவேலின் சமாதானத்துக்காக ஜெபிக்கணும், இஸ்ரவேலின் சமாதானத்துக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி மக்களை குழப்புகிறதை நான் பார்க்கிறேன். பிரியமானவர்களே, மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் அந்தி கிறிஸ்துவின் ஆவி என்று ஆண்டவர் வேதத்தில் அழகாய் எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே இன்றைய இஸ்ரவேல் தேசமானது அந்தி கிறிஸ்துவினால் பிடிக்கப்பட்ட ஒரு ஜனங்களை ஒழிய தேவனுக்கு சொந்தமான ஜனங்கள் அல்ல. நீங்களும் நானும் தான் தேவனுக்கு சொந்தமான ஜனங்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்து அவருக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமான ஜனங்களுக்கு சத்தியத்தை சொன்னால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே அவர்களை புறக்கணித்து விட்டார். அதற்கு பிறகு கிருபை நமக்கு கொடுக்கப்படுகிறது, புறஜாதிகளாகிய நமக்கு கிருபை கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு உலகம் முழுவதிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு பல 100 கோடி மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாக ஆராதித்து நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள். சந்தோஷம். ஆனால் இன்றைக்கு அப்படி சபைக்குள் இருக்கிற கிறிஸ்தவர்களும், அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நான் கிறிஸ்தவன், எங்கள் தாத்தா காலத்திலிருந்து கிறிஸ்தவன், எங்கள் கிராமத்தில் இந்த கிறிஸ்தவாலயம் கட்டப்படும் போதே முதல் குடும்பம் எங்கள் குடும்பம் தான், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட குடும்பம் எங்கள் குடும்பம்னு சொல்லுகிற அந்த குடும்பத்தின் பிள்ளைகளையும் பாருங்க, 2 தலைமுறைகள் 3 தலைமுறைகள் கழித்து பார்த்தால் ஆதி காலத்து கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற பல குடும்பத்தின் பிள்ளைகள் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் இல்லை. அமெரிக்காவில் வேலை செய்கிறேன், இங்கிலாந்து வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊழியக்காரங்களை பார்த்து, காணிக்கை கேட்குற, நீ தசம்பாகம் கேட்குற, போய் வேலை பாரு, உன்னை யார் ஊழியம் செய்ய சொன்னா அப்படின்னு ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக திமிரா பேசுகிறத பார்க்கணும். தேவனுடைய கிருபையையும் அழைப்பையும் மறந்து போனதை பார்க்கிறோம். ரட்சிக்கப்படாதவர்களாக தங்களை பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக காட்டிக்கொண்டு தேவனுடைய கிருபையை விட்டு விலகி போகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அழைக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு பலர் தேவனுடைய அழைப்பில் நிலைத்திருக்கவில்லை.
பாவத்தில் வஞ்சிக்கப்பட்டு ஒரு கூட்டம் விழுந்து விட்டது. பண ஆசையில் வஞ்சிக்கப்பட்டு ஒரு கூட்டம் விழுந்து விட்டது. ஆமென். பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு பாருங்க, விக்கிரகத்தை தேடி கூட ஒரு கூட்ட கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய நண்பன் ஒருவன் கூட தூத்துக்குடிக்கு நாசிரியத்திலிருந்து விக்கிரகத்தை தேடி ஓடுகிறான். பிரியமானவர்களே, அழைக்கப்பட்டவர்கள் தாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பில் நிலைத்திராமல் கிருபையை இழந்து போனவர்களாக இருக்கிறார். ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, நீ போய் தெருக்களிலும் ஆமென் வழிகளிலும் பெருவழிகளிலும் நிற்கிறவர்களை அழைத்து கொண்டு வா என்று சொன்ன பொழுது பாருங்க, அழைக்கப்படாத ஜனங்களை விருந்து சாலைக்கு கூட்டி கொண்டு வருகிறத பார்க்கிறோம். அங்கே சொல்லப்படுகிறது, இன்னும் இடம் இருக்கிறது. இந்த செய்தியை கேட்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீ கிறிஸ்தவனா, நீ கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்காதவனா எனக்கு தெரியாது. உன்னை அழைத்த ஆண்டவரின் அன்புக்கு கீழ்ப்படிந்து அவருடைய விருந்து சாலைக்கு வருவதற்கு நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா? அவருடைய அழைப்பை புறக்கணித்தவனா இன்றைக்கு உலகத்தின் பின்பு ஓடிக்கொண்டிருக்கிறாயா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், விருந்து சாலையில் இடம் இருக்கு. உனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை இழந்துராத, உனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை மறந்துடாத, உனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை புறக்கணித்து விடாதே என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கேட்க. விருந்து சாலையில் இடம் இருக்கு, நீங்கள் வந்து சேருங்க என்று கர்த்தருடைய நாமத்தில் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறேன். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த நல்ல காலை பொழுதிலும் உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். ஆண்டவரே, லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு சத்தியத்தை விட்டு ஆண்டவரை தூரமாய் விலகி போகிறதை பார்க்கிறேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு தூரமாய் விலகி போகிறதை பார்க்கிறேன். பாவத்தாலும் பாவத்தின் வஞ்சனையினாலும் உலகத்தின் சிற்றின்பங்களினாலும் சிக்குண்டு தேவனுடைய அழைப்பை மறந்து கிடக்கிற கோடானு கோடி கிறிஸ்தவர்களை பார்க்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய விருந்து சாலையில் இடம் இருக்கிறது என்று அழைக்கிறீரே, அந்த அழைப்பை கேட்டு தங்களை அர்ப்பணித்து வருகிற பிள்ளைகளை ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் ஏற்றுக்கொள்ளும். அழைப்பை கேட்டு தங்களை அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை உருவாக்கும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, அழைப்பை மறந்து ஓடாதீங்க. நானும் கிறிஸ்தவன் தான் சொல்லி அன்றைக்கு யூதர்கள் சொன்னது போல, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று சொன்னது போல உங்களை ஏமாற்றி கொள்ளாதிருங்கள். மனம் திரும்பி குணப்படுங்கள். God bless you.